சில தினங்களுக்கு முன்னாடி ஜெர்மனி சென்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 3 நிறுவனங்களோடு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்ன தகவலை ஒட்டி இப்ப பல்வேறு குழப்பங்களும் கேள்விகளும் எழத் தொடங்கி இருக்கு. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டதா சொல்லப்படுற இந்த 3 நிறுவனங்களுமே தமிழகத்துல ஏற்கனவே பல வருடங்களா இயங்கி வரும் நிலையில, மேலும் இந்த 3 நிறுவனங்களும் அதிமுகவினுடைய ஆட்சி காலகட்டங்களிலேயே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு ஏன் முதல்வர் அவர்கள் இங்கிருந்து எல்லா வேலையுமே விட்டுட்டு எதற்காக ஐரோப்பிய பயணம் சென்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியையுமே தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது எழுப்பியிருக்காரு. கூடவே மகாராஷ்டிரா முதல்வரான திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி முதலீட்டை தன்னுடைய மாநிலத்திற்காக கொண்டு வந்திருக்காரு. அதே போல வெளிநாட்டு பயணம் செய்யாமலே அமைச்சர்களை மட்டுமே அனுப்பி சுமார் 7 லட்சம் கோடி முதலீட்டுகளையும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு திரு முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. ஆனா தமிழக முதல்வர் 6 முறை உலகத்தை சுற்றி வந்துமே சொற்ப தொகையான வெறும் 18,000 கோடி மதிப்பிலான முதலீட்டுகளை மட்டும்தான் தமிழகத்திற்காக ஈற்று வந்திருக்காரு. தமிழகம் அதிகப்படியான ஜிடிபி கொண்ட ஒரு மாநிலம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திற்கு இந்த குறைந்த அளவிலான ஒரு முதலீடு என்பது யானை பசிக்கு சோளப்பொரியை கொடுப்பது போல ஒரு விஷயத்தை தமிழகத்துல பிரதிபலித்திருப்பதா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டையுமே முன் வச்சிருக்காரு.